ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கேரட் தொகையில் இருக்கலாமா? இதுக்கு கேரட்டை தோல் சீவி வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இதை இந்த கிரேட்டரில் போட்டு நம்ம கிரேட் பண்ணிடலாம். பெரிய இது எடுத்துக்கலாம், பெரிய கண்ணாக இருக்கே அது, சின்னது வேண்டாம். இதை நம்ம நல்லா அதை சீவிடும். இதை இங்கே கேரட்டை திருவினது இங்கே வச்சுருக்கேன். இதுக்கு உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல் என்ன நிறையா இருக்கிற மாதிரி இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இதெல்லாம் இந்த பெடகே மிர்ச்சி, இது நல்ல கலர் கொடுக்கும். ஒரே ஒரு குண்டூர் மிர்ச்சியும் வச்சுருக்கேன். கொஞ்சமாக புளி, தேங்காய் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், பெருங்காயம், அவ்வளோதான். 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு வச்சுருக்கேன். அது கொஞ்சமாக வறுபட்ட உடனே மிளகாத்தூள் போடலாம். இப்போ செவந்து பெட்டு எடுத்துடலாம். அதே எண்ணெயிலேயே இந்த கேரட்டை போட்டு 2 பெட்டு பற்றிடலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம், பெருங்காயம், உப்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா இறக்கிறதுக்கு முன்னாடி இதில் இந்த புளியையும் போட்டுணும். இப்போ கேஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்காயும் போட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ இனிமேல் கேஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். முதல்ல இந்த உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல், புளி இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுடலாம். இப்போ இந்த வதக்கின கேரட்டையும் இதில் போட்டு அரைச்சி விடலாம். இவருக்கு ஃபேன் பேஸ் ரொம்ப எக்கச்சக்கம். அதனால் நான் இப்போ கரெக்டாக அவருக்கு பேர் சொல்லிடுறேன். இவரோட பேர் கென் ஸ்டார் ஸ்டாலியன். ஓகே, எல்லா இதுலேயும் கீரியஸ். நான் மிக்சியை காமிச்சாலே உடனே இது என்ன பிராண்டுன்னு கேட்குறேன். அதுக்காக கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுத்துன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த கடுகுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் கொத்தமல்லி, புதினா ஒரே ஒரு 2 இலை அதில் போட்டிருக்கேன். அது ரொம்ப வாசனையாக இருக்கும். கேரட்டும் புதினாவும் ஒரு நல்ல காம்பினேஷன், அதுக்காக போட்டிருக்கேன். சூடான சாதத்தில் எண்ணெயோ நெய்யோ விட்டுட்டு இதை பெசஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு கூட்டு வச்சுட்டு சாப்பிடலாம், இல்லை அப்பெல்லாம் வடாம் பொரிச்சு அப்படியும் சாப்பிட்டுக்கலாம். இந்த கேரட் தொகையில் ரொம்ப ரொம்ப டேஸ்டி.